சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்க மாயா தான் வேணும்னு சொன்னா என்னங்க பண்றதுன்னு கேக்குறாங்க ஜானகி. அதெல்லாம் விதண்டாவாதம், அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்கிறாங்க ரகுராம். அதை வச்சுக்கிட்டு பிரச்சனை பெருசு பண்ணானே என்னங்க பண்றதுங்கிறாங்க ஜானகி. அவ என்ன நான் கொடுத்த வாக்க காப்பாத்தலைன்னு ஊர் முழுக்க சொல்லுவா, அவ்வளவுதானே. ஊர்ல எனக்கு இருக்கிற மான மரியாதை எல்லாம் போயிடும்னு சொல்லுவா, பஞ்சாயத்துல உட்கார்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவா. நம்மளும் அதை விட்டு விலகித்தான் ஆகணும். மரியாதை இல்லாத ஊர்ல நம்மளும் ஊரை விட்டு விலகி போயிட்டு ஆகணும். நம்மளும் ஊரை விட்டு போயிட வேண்டியதா. நியாயம் நீதி தர்மம்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுட்டு தான் இருந்தேன். புவனேஸ்வரி விஷயத்திலயும் அதைத்தான் நான் செஞ்சேன். சரி, அதுக்கான விளைவு என்னவோ நான் அதை ஏற்றுக்குதான் வேணுங்கிறாங்க ரகுராம். இதை பற்றியெல்லாம் மாயா கவலைப்பட வேண்டியதே இல்லை. அது அவளோட பிரச்சனை கிடையாது, இது என்னோட பிரச்சனை. நாளைக்கான பிரச்சனை என்னவா இருக்குன்னு யோசிச்சு இன்னைக்கான நிம்மதி இழந்துடக்கூடாது. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் ஜானகி. யாராலும் மாற்ற முடியாதுங்க. மாற்ற முடியாத நினைச்சு நம்ம ஏன் மனசை போட்டு குழப்பிக்கணும். நிம்மதியா தோங்கன்னு சொல்லி ரகுராம் படுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுனது எல்லாத்தையும் வெளியில நின்று மாயா கேட்டுட்டு இருந்துட்டு தான் போறாங்க. பொழுது விடிஞ்சிருது. பத்மா, ஜானகி, சாரு, பார்வதி எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஆமா, ஜானகி ஏதாவது சொன்னாலான்னு கேட்குறாங்க பாட்டி. நேற்று பேசிட்டு போனவங்க இன்னைக்கு வரைக்கும் மூச்சே விடல. ஆனா மாயா ஏதாவது எதிர்மாறா சொல்லியிருப்பா, அதனாலதான் அவங்க எதுவும் பேசாம இருக்காங்கங்கிறாங்க. ஆமா, ஜானகி எங்கேன்னு கேட்குறாங்க பாட்டி. பாவம் ஜானகி பெரியமா, அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ கோயிலுக்கு போனவங்க இன்னும் வரலைங்கிறாங்க சாரு. அவங்களோட வேண்டுதல் பழிக்கணும்னா மாயா மனசு வைக்கணும். பாத்தீங்களா நம்ம நிலைமை. எங்கிருந்தோ வந்தவா இப்போ இன்னைக்கு அவ சொல்ற பதில தான் நம்ம குடும்பமான மரியாதையெல்லாம் இருக்குங்கிறாங்க பார்வதி. ஆமா, அவ முடியாதுன்னு சொன்னா என்ன ஆகும்னு கேக்குறாங்க சாரு. ஆமா, முடியாதுன்னு சொல்லிடுவாளா, மொத்தமா முடிச்சிருவா அந்த புவனேஸ்வரி. அவளை பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது சாருங்கிறாங்க. ஆமாமா, அவ இந்த அளவுக்கு மாறி இன்னைக்கு ஞாயிற்றுக்காக காத்திருக்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க பாட்டி. அப்ப மாயா மாடியிலிருந்து கீழே வராங்க. கும்பிட போனவ குறுக்க வரா பாருங்கன்னு மாயாவை பார்த்து சொல்றாங்க பத்மா. ஏ மாயா, கொஞ்சம் நில்லு. நீ முதல்ல பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்கிறாங்க. ஏன் நான் எதுக்கு கிளம்பணும்னு கேட்குறாங்க மாயா. தெரியாம தான் கேட்குறேன், உங்க அம்மா ஓடி பண்ண மாதிரியே நீயும் போயிடும். ஆமா, என்ன பிரச்சனையை நினைச்சு நீங்க இப்படி பேசுறீங்கன்னு மாயா கேட்குறாங்க. என்ன பிரச்சனையா, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? 10 மணிக்கு புவனேஸ்வரி இங்கே வந்துடுவா. உன் வெறுப்பை என்னன்னு சொல்லணும் இல்லை. அப்படி சொல்லலைன்னா எல்லாருமே பொட்டி படுக்கி கட்டிக்கிட்டு போக வேண்டியதா. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? கல்யாணம் எல்லாம் வற்புறுத்தியெல்லாம் பண்ணி வைக்க முடியாது. உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குதுன்னு மாயா கேட்குறாங்க. என்ன மாயா பேசுற? குடும்பத்துக்காக அனுசரிச்சு போறது தானே வாழ்க்கை. இவ்வளோ பெரிய குடும்பம் உன் பதிலுக்காக வெயிட் பண்ணனா நீ என்னடான்னா எல்லார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசுறியே. சாரு ப்ளீஸ், நீ இதில் தலையிடாதீங்கிறாங்க மாயா. ஏன் உனக்கு தான் இந்த குடும்பத்து மேல அக்கறை இல்லை? அக்கறையை பேசுறவளோட வாயும் மூடுறேன்னு கேட்குறாங்க பத்மா. நாங்க எல்லாருமே இங்க உயிரை கையில பிடிச்சிட்டு நீ என்னடானா ஒண்ணுமே நடக்காத மாதிரி நிம்மதியா இருக்கிறேன்னு பாட்டி சொல்றாங்க. அட என்னத்த, நீங்க அக்கா மாமாவுக்காக யோசிக்கிறவளா இருந்திருந்தா இவ எப்பவே சம்மதத்தை சொல்லி. சரிதான் பார்வதி, இவ எதுக்கு அண்ணா அண்ணியை பத்தி நினைக்க போறா? சுயநலமா அவளை பத்தி மட்டும்தானே நினைப்பான்னு சொல்றாங்க பத்மா. ஆமா, அம்மா மாதிரி தானே பொண்ணும் இருப்பான்னு சொல்றாங்க பார்வதி. ப்ளீஸ் எங்க அம்மாவை பத்தி பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்கிறாங்க மாயா. நீ எதுக்குமா அழுகுற? உன்னாலதான் நாங்க அழுக போறோம். ஆமா, இவ்வளவு பேசுறமே, சரின்னு ஒரு வார்த்தை சொல்றான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. அவ எதுக்கு சொல்ல போறா? குடும்பத்துக்கு நல்லது நினைக்கணும்னு நினைக்கிறவளா இருந்தா தானே சொல்லுவா. இந்த குடும்பம் எப்படியோ போட்டுன்னு நினைச்சுக்கிட்டு தானே கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறான்னு சொல்றாங்க பத்மா. இவகிட்ட பேசுறதே வேஸ்ட்னு சொல்லிட்டு அங்கிருந்து எல்லாரும் போறாங்க. மாயா மட்டும் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அழுதுகிட்டு. ஜானகி ரகுராம் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. நல்ல வேலை நீங்களே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? இந்த புவனேஸ்வரி வந்ததுல இருந்து நிம்மதியா தண்ணி கூட குடிக்க முடியலைங்கிறாங்க பாட்டி. இன்னமும் அவ வந்து போனதுக்கு அப்புறம் தானே நாம இந்த ஊர்ல இருப்போமா இல்லையானே தெரியுங்கிறாங்க பத்மா. ஏன் பத்மா, உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதான்னு மணிவண்ணன் கேக்குறாங்க. ஆமா, நல்லது நடந்தா அதை பத்தி பேசலாம். அவங்க விருப்பம் தானே இங்க எல்லாம் பெருசா இருக்கு. யாருக்காகவும் யாரும் விட்டு கொடுக்க போறது இல்லையே. நம்ம பிரச்சனையை நாம தான் பாத்துக்கணுங்கிறாங்க. அக்கா, ஏற்கனவே அந்த புவனேஸ்வரி என்ன பிரச்சனை பண்ண போறாளோன்னு அண்ணனும் குழப்பத்தில் இருக்காங்க. நீ வேற உன் பங்குக்கு ஏக்கா இப்படி எல்லாம் பேசுற, கொஞ்சம் அமைதியாத்தான் இருவேங்கிறாங்க சிவராமன். ஆனா மாயாவுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் சரி, நீ உன் விருப்பத்தை என்னமோ யோசிச்சு அதை மட்டும் சொல்லு, பொறுமையா சொல்லுங்கிறாங்க. புவனேஸ்வரி வந்துட்டாங்க. பத்மா போய் ஆரத்தட்டு எடுத்துட்டு வாங்குறாங்க. என்ன நக்கலா? எப்ப எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு விவஸ்தை இல்லையான்னு கேக்குறாங்க பத்மா. ரகுராம் வாங்க உட்காருங்கன்னு கூப்பிடுறாங்க. உறவா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க உட்காருவோம்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. ஆமா, இவர் பாட்டுக்கு பஞ்சாயத்துல வாக்கு கொடுத்துட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க யார் தலை உரல போகுதோன்னு பயந்து இருக்கணும். என்னமோ நடக்கட்டும், நம்ம பாட்டுக்கு வேடிக்கை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க பார்வதி. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மகாலிங்க. பாட்டி மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இவனால வந்துடக்கூடாது, கடவுளே காப்பாத்துன்னு வேண்டிக்கிறாங்க. ரகுராம் புவனம் சொன்னதை கேட்டீங்களா? என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சொல்லுங்க. கொஞ்சம் பொறுங்க மாமா, இவங்க இன்னும் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கிட்டு சொல்லட்டும். இல்லைன்னா சம்பந்தப்பட்டவங்க கிட்டே நம்ம நேரடியா கேட்டலாங்க புவனேஸ்வரி. என்ன மாயா, என்ன இருந்தாலும் நீ தானே பதில் சொல்லணும். உன் முடிவு என்னன்னு கேக்குறாங்க. மாயா யோசிக்கிறாங்க. ரகுராம் சொன்னதையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. நம்ம கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலன்னு ஊர் முழுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மரியாதை இல்லாத ஊர்ல நம்ம இருந்து என்ன பிரயோஜனம்? ஊரை விட்டு போக வேண்டியதான்னு சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. மாயா இருந்தா எப்படி? யாராவது பதில் சொல்லித்தானே ஆகணுங்கிறாங்க புவனேஸ்வரி. மாயா, நீ பேசாத, நான் சொல்லிக்கிறேங்கிறாங்க ரகுராம். நீ என்கிட்ட கேட்டதுக்கு நான் தானே பதில் சொல்ல முடியும். இந்த விஷயத்துல மாயா முடிவெடுக்க முடியாது. அப்ப சொல்லுங்க, உங்க பதிலுக்காகத்தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். நானும் முடிவெடுக்க முடியாது, மாயாவும் முடிவெடுக்க முடியாது. மாயாவோட அப்பா அமெரிக்காவில் இருக்காரு, அவர் தான் முடிவு பண்ணி சொல்லணும். மாயாவை உங்க வீட்டுக்கு அனுப்ப முடியாதுங்கிறதா என்னோட பதிலுங்கிறாங்க. நினைச்சையா, நீ இப்படிதான் சொல்லுவீன்னு நானும் நினைச்சேன். ஊருக்கெல்லாம் வாக்கு கொடுக்கும் போது நீ சரியா செய்வேன். ஆனா என் தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்தா மட்டும் இப்படிதான் பேசுவேன். ஊருக்கு முன்னாடி பஞ்சாயத்துல என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்குறேன்னு நீ சொன்ன இல்ல, இப்ப சொல்லுன்னு கேக்குறாங்க. எங்க அண்ணன் வாக்கு
கொடுத்ததுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாரு, பேசாம இருங்க, கொஞ்சம் பறக்காதீங்க, அமைதியா நில்லுங்கங்கிறாங்க சிவராமன். நீங்க கேட்ட விஷயம் எனக்கு சொந்தமானதும் இல்லை, என்கிட்ட இருக்கிறதும் இல்லை. மாயா இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கா, அவங்க அப்பா அமெரிக்காவில் இருக்காரு, அவரை கேட்காம நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ரகுராம். அப்ப இதுதான் உங்க பதிலான புவனேஸ்வரி கேட்கறாங்க. ஆமா, இதுதான் என்னோட பதில். என்கிட்ட இருக்கிறத கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். மாயாவை கேட்டதுக்கு பதிலா என் பொண்ணு தனலட்சுமியை கேட்டிருந்தா நான் சரின்னு சொல்லியிருப்பேன். உங்க வீட்டு பொண்ணுன்னு தானே நானும் கேட்டேன். தனலட்சுமினா எனக்கு ஓகே தான். அப்போ உங்க வீட்டு பொண்ணை எங்க வீட்டு மருமகளா அனுப்பி வைங்க. எனக்கும் உங்க வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கணும்னு தான் ஆசை. உங்க வரவு மறுபடியும் நம்மளுக்குள்ள தொடரணும் இல்ல. புவனேஸ்வரி தனலட்சுமியை கிட்ட கூப்பிடுறாங்க. இந்த தனலட்சுமி எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுல எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷங்கிறாங்க. எங்களுக்கு இந்த சம்பந்தத்துல சம்மதம் தான் ரகுராம் சொல்லிடுறாங்க. சரி, எங்களுக்கு சந்தோஷம், எதுக்கு உன் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ, மறுபடியும் அவ முடியாதுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறான்னு புவனேஸ்வரி கேட்கறாங்க. வேற யாராவது இருந்தா நான் கேட்பேன், அவ ஏன் பொண்ணு, நான் எடுக்கிற முடிவுல அவ முடியாதுன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டான்னு சொல்றாங்க ரகுராம். அங்க இருந்த எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, தனாவை தவிர. இவ இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதை பார்த்து பார்த்து வளர்ந்தவ. அப்பா ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுல 1000 அர்த்தங்கள் பின்னாடி இருக்கும்னு அவளுக்கு தெரியும். என் பொண்ணு என் பேச்சுக்கு மறுபேச்சு பேசவே மாட்டான்னு சொல்றாங்க ரகுராம். ஆஹா, இந்த விஷயம் நம்ம நினைச்சதை விடவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறாங்க. பாட்டி சொல்றாங்க, அப்பாடா, பல வருஷ பிரச்சனைக்கு இந்த கல்யாணம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வாவே இருக்கு, இதுல எங்களுக்கு எல்லாத்துக்குமே சம்மதங்கிறாங்க. அதுவும் தனாவோட கல்யாணமா இருக்கிறதுனால எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க பாட்டி. சரி, நீங்களும் முறைப்படி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து நல்ல நாள் பார்த்து தனாவை பொண்ணு பாருங்க, பொண்ணு கேளுங்க, அதுக்கப்புறமா சபையில வச்சு நல்ல நாள் பார்த்து பேசிக்கலாங்கிறாங்க பாட்டி. நாளைக்கே நல்ல நாள் தான், நாளைக்கே நிச்சயம் வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி. ரொம்ப சந்தோஷம், சரி நாளைக்கே நல்ல நாள்னு நிச்சயம் வச்சிடலாங்கிறாங்க ரகுராம். ஜானகியும் சந்தோஷப்படுறாங்க. தனாவோட முகம் மட்டும் மாறுது, மனசு பதறுது. ஆமா, வந்த கையோட போனா எப்படி, ஒரு கிளாஸ் காப்பி தண்ணியாவது குடிச்சிட்டு போறது இல்லையான்னு பாட்டி சொல்றாங்க. காப்பி என்ன காப்பி, நான் விருந்தே சாப்பிட்றேங்கிறாங்க புவனேஸ்வரி. எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறமா, ரகு ஊரோட பிரச்சனையை நீ சரி பண்ணிட்டு இருந்த, ஆனா உன் பிரச்சனையை இப்போ உன் பொண்ணு சரி பண்ணிட்டா பாருங்கிறாங்க. ஆனா இந்த வீட்டோட மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற பிறந்தவன்னு எனக்கு தெரியுமா, அப்பாடா இத்தனை வருஷமா இருந்த பகை தீர்ந்தது அப்படின்னு எல்லாரும் அங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா தனா மனசு முழுக்க அப்படியே பாரமா அழுதுகிட்டே வராங்க. அடுத்த நாள் விடிஞ்சதுமே கார்த்தியை பாக்குறாங்க. தனா ஏன் இவ கிளாஸ்க்கு போகாம இங்க நிக்கிறான்னு கார்த்திக் சந்தேகம் வருது. உடனே போன் அடிச்சு பாக்குறாங்க. போனை எடுக்காம தனா அழுதுட்டே நிக்கிறாங்க. என்னது, கிளாஸ்க்கும் போகாம போனை எடுக்காம இங்கேயே நினைக்கிறாளே, என்னவா இருக்கும்னு போய் கேக்குறாங்க. தனா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. கோச் அது வந்துங்கிறாங்க. என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்கிற, என்ன விஷயம் சொல்லுன்னு கேக்குறாங்க. வீட்டுல ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறாங்க. என்னன்னு சொல்ல போறியா இல்லையாங்கிறாங்க. என்னை எதுவும் கேட்காதுங்கிறாங்க தனா. எப்ப பார்த்தாலும் என்னையவே சுத்தி சுத்தி வருவேன், இப்ப ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன்னு கேக்குறாங்க. உங்களை காதலிக்கிறேன்னு சொன்ன மனசால இப்ப எப்படி எனக்கு நாளைக்கு நிச்சயம் நடக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன்னு தவிக்கிறானோ, ஏன் அப்செட்டா இருக்க, சரி நீ சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க. ஐ லவ் யூ தனோன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் தனத்தினால நம்பவே முடியல. என்ன கொஞ்சம் சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. தனோ, இதை சொல்லட்டுன்னு தானே நீ இவ்வளவு நாளா வெயிட் பண்ண, ஜெயிச்சுட்டே தனோ, என் கனவை நிறைவேற்றின உனக்கு என்னையே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு கார்த்தி சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் தனோ அவங்க சந்தோஷத்தை அடக்க முடியாம கார்த்தியை கட்டிப்பிடிச்சு மொத்தம் மழை பொழிறாங்க. தனோ வீட்டுக்கு வராங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டரை சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு தனோ ரகுராம் ரூமுக்கு போறாங்க. ஜானகி ரகுராமும் உட்காந்துருக்காங்க. தனத்தோட காதலை தைரியமா சொல்லுவாங்களாங்கிறத நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.